வணக்க நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் சம்பவம் நம் ஒவ்வொருவரின் இதயத்தையும் சுக்குநூறாக உடைக்கக்கூடியது. பெற்றோர் அனைவரும் ஒரு நிமிடம் உறைய போக செய்யக்கூடிய ஒரு மிக கொடூரமான மற்றும் துயரமான நிகழ்வாகும். கோயம்புத்தூர் மாவட்டம் என்றாலே அமைதியும் அன்பான உபசரிப்புக்கும் பெயர் போன ஒரு இடம். ஆனால் அந்த கோவை மாநகரத்தையே கண்ணீரில் முழுகடித்திருக்கும் சூலூர் அருகே நடந்த இந்த நெஞ்சை பிளக்கும் கொடூரம். ஒரு 10 வயது பிஞ்சு குழந்தை, உலகத்தின் எந்த ஒரு வஞ்சகமும் சூழ்ச்சியும் தெரியாத ஒரு சின்னஞ்சிறு சிறுமி. தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற துளியும் விழிப்புணர்வு இல்லாத அந்த சிறுமிக்கு நேர்ந்த இந்த கோர சம்பவம் மனித நேயத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை மாலை எப்போதும் போல அந்த கிராமத்தின் சூரியன் மறையும் நேரம் அந்த 10 வயது சிறுமி தன் வீட்டிலிருந்து அருகில் உள்ள ஒரு சிறிய கடைக்கு சென்று வருவதாக புறப்பட்டிருக்கிறார். ஒரு சிறுமி குழந்தை கடைக்கு செல்வது என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் சாதாரணமாக நடக்கும் ஒரு தினசரி நிகழ்வுதான். அந்த பெற்றோரும் தங்கள் குழந்தை சில நிமிடங்களில் தனக்கு தேவையான தின்பண்டங்களையோ அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு சிறு பொருளையோ வாங்கி கொண்டு ஓடி வந்து விடுவாள் என்றுதான் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் நிமிடங்கள் நகர்ந்தன. அரை மணி நேரம் ஆகி 1 மணி நேரம் ஆகி கடைக்கு சென்ற குழந்தை இன்னும் வீடு திரும்பவில்லை. ஆரம்பத்தில் சாதாரண ஒரு தேடலாக தொடங்கிய பெற்றோரின் மனநிலை நேரம் செல்ல செல்ல மரண பயமாக மாறத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள், அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களின் வீடுகள், விளையாடும் இடங்கள் என எல்லா இடங்களிலுமே அந்த பெற்றோர்கள் தங்கள் செல்ல மகளை தேடி அழைக்கிறார்கள். எங்காவது விளையாடி கொண்டிருப்பாள், வந்து விடுவாள் என்ற அண்டைய ஆயாளரின் ஆறுதல் வார்த்தைகள் அந்த பெற்றோரின் காதுகளில் ஏற்கவில்லை. இருள் சூழல் தொடங்கியது. அவர்களின் பயம் பல மடங்காக அதிகரித்தது. எந்த ஒரு பெற்றோருக்கும் தன் குழந்தை கண்முன் இல்லை என்றால் ஏற்படும் அந்த தவிப்பு, நெஞ்சு துடிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. எங்கு தேடியும் அந்த சிறுமி கிடைக்காததால் பதறிப்போன பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உடனடியாக சூலூர் காவல் நிலையத்திற்கு சென்று தங்கள் குழந்தை மாயமானது குறித்து கண்ணீருடன் புகார் அளிக்கிறார்கள். சிறுமி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்த சூலூர் காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் யாரோ 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து சிறுமியை கடத்தி சென்று விட்டார்கள் என்று ஒரு வதந்தி பரவி தொடங்கியிருக்கிறது. இது கோவை மக்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள செய்திகளை படிக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தங்கள் விசாரணையை முடிக்கவிடுகிறார்கள். சிறுமியின் தந்தைக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அவருக்கு தொழில் ரீதியாக அல்லது தனிப்பட்ட முறையிலோ விரோதிகள் யாராவது இருக்கிறார்கள். குடும்பத்தின் பிரச்சனை காரணமாக பழிவாங்கும் நோக்கத்தால் யாராவது சிறுமியை கடத்தி சென்று மிரட்டல் விடுக்க நினைக்கிறார்களோ என்று பல கோணங்களில் தனிப்படைகளில் அமைக்கப்பட்டு விசாரணை இரவு பகலாக நடைபெறுகிறது. அந்த கிராமமே தூங்காமல் தங்கள் ஊர் குழந்தையை தேடும் பயணில் ஈடுபடுகிறது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஊர் மக்களின் பிரார்த்தனைகளும் சுக்குநூறாக்கும் விதமாக அந்த பயங்கரமான செய்தி வருகிறது. சூலூர் அருகே உள்ள நடமாட்டம் இல்லாத ஒரு முட்புதரில் அந்த 10 வயது தேவதை சடலமாக உயிரற்ற உடலாக வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்படுகிறது. அந்த செய்திகளை கேட்டதும் அந்த பெற்றோர்களின் கதறல் வானை பிளந்தது. ஒரு நிமிடம் அந்த இடமே மரண அமைதியில் மூழ்கி பின்னர் அழுங்குரல்களாக நிறைகிறது. துள்ளி குதித்து விளையாடிய ஒரு குழந்தை கடைக்கு சென்று சில மணி நேரங்களில் சடலமாக முட்புதரில் கிடைப்பதை எந்த ஒரு மனிதன்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த கொடூரமான காட்சியை கண்ட ஊர் மக்கள் கொந்தளிக்கிறார்கள். ஆத்திரம், சோகம், கண்ணீர், கையாறும் நிலை என அனைத்து உணர்ச்சிகளும் ஒன்றிணைந்து பெரும் போராட்டமாக மாறுகிறது. சிறுமியின் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் மட்டுமின்றி அக்கம் பக்கத்தில் கிராமங்களில் சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் ஒட்டுமொத்தமாக திரண்டி சூலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிடுகிறார்கள். தங்கள் குழந்தையை ஈவு இறக்கமின்றி கொன்ற அந்த கொடூர மிருகம் யார்? அவனை உடனடியாக கைது செய்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க என்று முழக்கங்களை எழுப்பிய நள்ளிரவு தாண்டி அதிகாலை 5 மணி வரை விடிய காவல் நிலையம் முன்பு அமர்ந்து மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறையினர் பொதுமக்களிடம் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தியும் குற்றவாளிகளை பிடிக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம் என்று மக்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த காவல்துறையினர் குற்றவாளியை கண்டுபிடிக்க அறிவியல்பூர்வமான ஆதாரங்களை தேடுகிறார்கள். ஊரில் உள்ள அனைத்து CCTV கேமராக்களின் பதிவுகளும் அங்குலமாக ஒவ்வொரு பிரேமாக ஆய்வு செய்யப்படுகிறது.
அப்போதான் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை, அந்த எதிர்பாராத துரோகம் சிசிடிவி கேமராவின் கண்களில் சிக்கியது. வீதியில் பைக்கில் வந்த மர்ம நபரோ அந்த சிறுமியை கடத்தவில்லை. மாறாக அந்த சிறுமிக்கு மிக நெருக்கமான, அவள் தினமும் பார்த்து பழகிய அந்த பெற்றோர் முழுமையாக நம்பி பக்கத்து வீட்டில் வசிக்கும் 33 வயதான கார்த்திக் என்பவர்தான் அந்த கொடூரத்தை செய்திருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. அந்த சிறுமியை கடைக்கு செல்லும் வழியில் அவளிடம் நைசான வார்த்தைகளை சொல்லி, ஆசை வார்த்தைகளை காட்டி, அல்லது அவளுக்கு தெரிந்த முகம் என்பதால் அவளை எளிதாக ஏமாற்றி கார்த்திக் தன்னுடன் அழைத்து செல்வது சிசிடிவி காட்சியில் மிக தெளிவாக பதிவாகியிருக்கிறது. குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் என்றால் எந்தவித பயமும் இன்றி அவர்கள் பின்னால் சென்று விடுவார்கள் என்ற அந்த உளவியலை அந்த கொடூரமான மிக தந்திரமாக பயன்படுத்தியுள்ளனர். இதை பார்த்த காவல்துறையினர் உடனடியாக கார்த்திகை பிடித்து தங்களது பணியின் விசாரணை தொடங்குகிறார்கள். ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது போல நடித்த கார்த்திக் காவல்துறை அதிகாரிகள் சிசிடிவி ஆதாரங்களை காட்டி சரமாரியாக கேள்விகளை எழுப்பியவுடன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க தொடங்குகிறான். இறுதியில் அவனது பொய்கள் அனைத்து முடிந்து அவன்தான் அந்த சிறுமியை கடத்தி சென்று கொலை செய்தான் என்பது உறுதியாகியிருக்கிறது. மேலும் இந்த கொடூர செயலை செய்வதற்கு அவனுக்கு மோகன்ராஜ் என்ற இன்னொரு நபர் உடந்தையாக இருந்தான் என்று திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனடியாக கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்கிறார்கள். இவர்கள் இருவர் மீதும் கொலை, கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட தகவல் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னரே விடிய காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருந்த மக்கள் சற்று அமைதியடைந்து அங்கிருந்து கலைந்து செல்கிறார்கள். ஆனால் இத்தோடு இந்த பிரச்சனை முடிந்துவிடவில்லை. அந்த பிஞ்சு குழந்தை கொலை செய்யப்பட்டதற்கு முன்பு பாலியல வன்கொடுமை ஆளாக்கப்பட்டுள்ளதா? அந்த முட்புதலில் அவளுக்கு என்னென்ன சித்திரவதைகள் நடந்தன? அந்த இரு கொடூரன்களும் அவளை எந்த அளவிற்கு துன்புறுத்தினார்கள் என்ற பல நெஞ்சை நடுங்க வைக்கும் கேள்விகள் இன்னும் விடை தெரியாமல் நிற்கின்றன. காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு கோவையில் உள்ள சிங்காநல்லூர் ESI மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அந்த மருத்துவ அறிக்கையின் முடிவுகள் வந்த பின்னரே சிறுமிக்கு நேர்ந்த அந்த முழுமையான கொடூரத்தின் அளவு வெளியுலகத்திற்கு தெரிய வரும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நண்பர்கள், இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் நம் குழந்தைகளுக்கு சுற்றியுள்ள ஆபத்து பெரும்பாலும் முன்பின் தெரிந்தவர்களிடமிருந்து வருவதில்லை. மாறாக நாம் அன்றாட பார்த்து சிரித்து பேசும், நம் முழுமையாக நம்பும் நம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ தெரிந்தவர்களோ உறவினர்களோ இருக்கும் சில ஓநாய்களிடமிருந்தே வருகிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 33 வயது முதிர்ந்த மனிதன் தன் கண்முன் வளரும் ஒரு 10 வயது சிறுமியை எப்படி ஒரு காம பார்வையிலோ அல்லது கொலை செய்யும் நோக்கத்திலோ பார்க்க முடிகிறது என்பது நம் சமூகத்தின் ஒட்டுமொத்த வீழ்ச்சியும் காட்டுகிறது. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒரு நிமிடம் கூட தனிமையில் வெளியே அனுப்புவது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதற்கு சூலூரில் நடந்த இந்த கோர சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங் குழந்தைகளுக்கு குட் டச் மற்றும் பேட் டச் சொல்லிக் கொடுப்பது மட்டுமின்றி தங்களுக்கு தெரிந்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஏன் நெருங்கிய உறவினர்கள் அழைத்தால் கூட பெற்றோரின் அனுமதியின்றி யாருடனும் எங்கும் செல்லக்கூடாது என்ற விழிப்புணர்வை மிக தீவிரமாக விதைக்க வேண்டும். அரசாங்கமும் காவல்துறையும் இது போன்ற கொடூரமான குற்றங்கள் ஈடுபடும் நயவஞ்சகர்களுக்கு சட்டத்தின் பழுக்காத ஓட்டைகளை அடித்து அவர்கள் மீண்டும் இந்த சமூகத்திற்குள் நடமாட முடியாத அளவிற்கு மிக கடுமையான உடனுக்குடனான தண்டனைகளை வழங்க வேண்டும். தூக்கு தண்டனையோ அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் என்ற கடுமையான தீர்ப்பு இனி எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு சிறுமியை பார்ப்பதற்கு முன்பே அவன் உடல் நடுங்கும் அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த 10 வயது சிறுமியின் ஆன்மா சாந்தியடைய நாம் பிரார்த்திப்போம். அதே வேளையில் அவளுக்கு நீதி கிடைக்க இந்த சமூகம் தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். இது போன்ற இனி ஒரு சம்பவம் தமிழகத்தின் எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது என்பதே நம் அனைவரின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு, வேண்டுதலாக இருக்கிறது.